அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பயிர் வந்து ஏலப்பயிர். இந்த ஏலப்பயிரில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மழை முடிஞ்ச இந்த நேரத்தில் அல்லது மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு என்ன விதமான தொல்லை வரும்னா 2 பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஒன்று, இந்த மழை பெஞ்சு இடையில ஒரு கேப் விழுகிறப்ப இந்த ஃபியூசாரியம் அப்படிங்கிற அழுகலை உண்டு பண்ணக்கூடிய அழுகல் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அழுகல் தட்டைகளில் ஏன் வரும் அப்படின்னா, ஒரு தண்டு துளைப்பான், தட்டை துளைப்பான் வந்து முட்டை போட்டு அது பொரிஞ்சு தட்டையை ஓட்டை போட்டு உள்ளே போகிறப்ப நம்ம அந்த இடம் ஓட்டையாகும். அந்த ஓட்டையாகிறப்ப வழியிற தண்ணீரில் அழுகல் வந்து தான் நமக்கு ஃபியூசாரியம் வந்து தட்டை உடையிறது. அப்போ முதல் காரியம் என்னென்னா, தட்டையை கடிக்க விடாமல் பண்ணுறது. ரெண்டாவது, இந்த அழுகலை சரி பண்ணுறது. இது சரங்கள் மேலே தெளிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா நேரம் வந்து சரங்களில் என்ன பிரச்சனை வரும்னா, இந்த காயில் சொரிக்காய் வர்றது. ரெண்டாவது வந்து அந்த சரங்களே எடுக்கிற கையில் தொடும்போது பிஞ்சு அப்படியே நாராக வர்ற மாதிரி வர்றது. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நமக்கு பொதுவாக மழைக்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 100 லிட்டர் தண்ணியில் பஞ்சகாவியா வந்து 2 லிட்டரும், சூடோமோனாஸ் பவுடராக 1 கிலோ அல்லது முக்கியமாக 2 கிலோ, பவுடராக 2 கிலோ. அதே மாதிரி இந்த வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம் பவுடராக இருந்ததுன்னா 2 கிலோ அந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்படி கலந்ததில் சோலுபாருங்கிற அந்த போரான் பவுடர் 200 கிராம், ஹியூமிக் கடல் பாசி உரம் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். முக்கியமாக அந்த அப்சா 80 அது வந்து 60 மில்லி கலந்துக்கலாம். இந்த கலந்ததை நம்ம தெளிக்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த அப்சா 80 தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நல்ல எடை கூடும், ஏலக்காயோட எடை கூடும். அந்த ஏலக்காய் வந்து நல்ல பளபளன்னு நல்ல உருண்டையாக எந்த விதமான குறைபாடு இல்லாமல் வர்றதுக்காக தான் சோலுபார் கொடுக்குறோம். அந்த சோலுபார் கூட நல்ல வேலை செய்யணுன்ட்டு தான் பஞ்சகாவியாவும் ஹியூமிக்கும் கடல் பாசி உரம் கொடுக்குறோம். சொரிக்காய் வராமல் பூச்சிகள், இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கப்போ பிரச்சனை இல்லைங்க. மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே அந்த பூக்கள் காயாக மாறுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அந்த காயாக மாறி சின்னதாக இருக்கிறப்ப தான் அந்த சின்ன சின்ன சாப் இன்செக்ட்னு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்ச பூச்சிகள் வரும். அது வந்து அஸ்வினி, தத்துப்பூச்சி, அந்த மாதிரி பேன், இதெல்லாம் அது என்ன செய்யும் அப்படின்னாங்க, அது மேலே சொரியிறப்ப தான் கோடு விழுந்து சொரிக்காயின்னு வர்றது. அது நமக்கு விளைச்சல் கம்மியாக போயிடும். அப்போ இதை சரி பண்ணதான் நம்ம வந்து இந்த வெர்டிசிலியம் லக்கானிங்கிற திரவம், சூடோமோனாஸுங்கிற திரவம் தெளிச்சுக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஒரு சில பொருள்கள், ஏன்னா எந்த விதத்தில் என்ன விதமான அழுகல் வரும்னே சொல்ல முடியாது. அதனால தான் சூடோமோனாஸ் வந்து சரியான பவரில் இருக்குமான்னு தெரியாது. அதனால சூடோமோனாஸ் கூட பேஸில் சப்ஸ்லஸ் கலந்துக்கலாம். கொஞ்சம் நான் சொல்லக்கூடிய பொருள்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அங்கே தேவை என்ன பிரச்சனைனா, மண் சரிவாக இருக்குது. பொதுவாக ஏலப்பயிர்கள் எல்லாமே சரிவான இடத்துல வளரும். மழை பெஞ்சு மேலே இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் ஒரு பக்கம் கீழே போயிருக்கும். இன்னொரு பக்கம் எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி தேங்கி பூமிக்குள்ளேயே தண்ணி ஊறி வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் தொல்லை பண்ணும். ஒரு பக்கம் சத்து குறைபாடு, இன்னொரு பக்கம் இந்த ஈரம் வர்றது, மூணாவது பறக்கக்கூடிய பூச்சிகள், முட்டை போடுற பூச்சிகள், இது தொல்லை பண்ணுறது. இப்போ இதையெல்லாம் மீறி இந்த காலத்தில் நம்ம 8 மில்லிமீட்டர் விட்டமுள்ள 7 மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஒரு முறையான காய்கள் எடுக்கிறதுங்கிறது ஒரு போராட்டம். ஆனால் நிச்சய லாபம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குழு உறுப்பினர் வந்து போடிமெட்டு அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்களோட தோட்டத்தில் போன பறிப்பில் அவங்க வந்து 3.5 லட்சம் ரூபாய்க்கு பொருளை விற்றாங்க. 3.5 லட்ச ரூபாய்க்கு விற்றதுக்கு அவங்களோட செலவு அப்படின்னு பார்த்தா 1.5 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் லாபம் வர மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து வாய்ப்பு இருக்குங்க, ஜெயிக்கலாம். பட் எதை எப்போ கொடுக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, மழைக்கு ஏற்ற மாதிரி, நம்ம பயிரோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, ஏற்கனவே நம்ம பயிர் இருக்கக்கூடிய திடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.